இன்னைக்கு முருங்கைக்கீரையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற மெத்தடை பார்ப்போங்க. முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணுறது என்ன பெரிய விஷயமா? நான் உங்களில் சில பேர் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் நம்மளில் பல பேர் பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணணுன்றதுக்காகவே இதை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுக்கு தயங்குவோம். முக்கியமாக இந்த ஆஃபீஸ் கோயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமே அப்படின்றதாலேயே இதை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணணும் க்ளீன் பண்ணுறதுக்காக, யாரையாச்சும் போய் கேட்கணுமே அப்படின்றதுக்காகவும் இதை சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு முருங்கைக்கீரையில் பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. இது எல்லாமே நமக்கும் தெரியும். சரி வாங்க, இப்போது இந்த முருங்கைக்கீரையை எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணி நம்மளுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸை எப்படி ஹெல்த்தி ஆகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ மந்த்லி அட்லீஸ்ட் த்ரைஸ் இந்த முருங்கைக்கீரையை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. சரி, இந்த முருங்கைக்கீரையை இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை நம்ம வாங்கின உடனேயே க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இப்படி அதை காம்போடு உரும்பும்போது காம்பும் இலையும் தனியாக வராதுங்க, காம்போடு சேர்ந்து இலையும் வரும். அப்போ நமக்கு க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போது இந்த முருங்கை கொத்தை அப்படியே ஒரு துணியில் கட்டி சுற்றி ஓவர் நைட்டு வெளியவோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சுருங்க. காலையில் எழுந்து அந்த துணியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா இலைகளும் உதிர்ந்து போயிருக்குங்க. அப்போது எந்தெந்த இலைகள்லாம் காம்பில் ஒட்டிக்கிட்டு இருக்கோ இல்லை வராமல் இருக்கோ அந்த இலைகளை மட்டும் லைட்டாக இழுத்திங்கன்னா அப்படியே உதிர்ந்து வந்துடும், காம்பு தனியாக இலைகள் தனியான்னு. இப்போது இந்த மெத்தட் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஒர்க்கிங் உமன், ஹோம் மேக்கர்ஸ் யாராக இருந்தாலும் இனிமேல் இந்த ஈஸி டெக்னிக் வச்சு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி சமைச்சிக்கோங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சதால் இனிமேல் அடிக்கடி முருங்கைக்கீரையை உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. ஹெல்தி லைஃபாக இருங்க. குட்டி குட்டி பிஞ்சு காம்புகளெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க, அதையும் இந்த கீரையோடு சேர்த்தே சமைச்சிருங்க. பிஞ்சு காம்புகள் அப்படின்றதுனால அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல் டிப்ஸை அவங்களுக்கும் கொடுங்க. ஷார்ட்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும் போது டைம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள்.